தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் இன்னும் நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சில அறிவிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கரண்ட் பில் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பில் பத்தியான சந்தேகங்கள் இருந்து கொண்டு இருக்குது. யாருக்கெல்லாம் எவ்வளவு யூனிட் ஃப்ரீ வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எவ்வளவு புழங்குறீங்களோ அதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன பண்றாங்க 200 யூனிட் 100 யூனிட்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு ஃப்ரீ கொடுக்குறாங்க. அது எந்த அடிப்படையில வருது அப்படிங்கிறதையும் எவ்வளவு சார்ஜ் நமக்கு வருது கடைசியில எவ்வளவு மிச்சமாக போகுது எல்லாமே நம்ம இதுல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே முதல் கையெழுத்தே 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கக்கூடிய கையெழுத்தை தான் போட்டாங்க. ஸ்டேஜ்லயே வச்சு போட்டாங்க. 200 யூனிட் ஃப்ரீனா எல்லாருக்குமே 200 யூனிட் ஃப்ரீயான்னு கேட்டா கிடையாது. அதுலயும் என்ன சொன்னாங்க 500 யூனிட்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீண்டாங்க. அப்ப 500 யூனிட்குள்ள யாருக்கெல்லாம் வருதோ அவங்க 200 யூனிட் ஃப்ரீயாக வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீனா 500 யூனிட்ல வர்றவங்களுக்கு மிச்சம் இருக்கிற 300 யூனிட் மட்டும் நீங்க காசு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே 500 யூனிட் மேல வர்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ அப்படின்னு கேட்டா 100 யூனிட் ஃப்ரீ. ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே நமக்கு 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சு. எல்லாருக்குமே 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சு. அது 200க்குள்ளேயோ 500க்குள்ளேயோ 1000க்குள்ளேயோ 2000க்குள்ளேயோ யாரா இருந்தாலும் 100 யூனிட் ஃப்ரீ. அந்த 100 யூனிட் அப்படியே வச்சிருக்காங்க. அதனால 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு முதல் 100 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீனாங்க. சரி, அப்ப முதல் 200 யூனிட்டும் முதல் 100 யூனிட்லாம் போனா நமக்கு சார்ஜ் எவ்வளவு குறையும்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே யூனிட்டுடைய காசு எப்படி இருக்குன்னா, நம்ம இப்ப சொல்லிட்டோம் முதல் 200 யூனிட் 500க்குள்ள இருக்கவங்களுக்கு ஃப்ரீன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 200க்கு அப்புறம் இருந்து 400 வரை நமக்கு என்ன காசு வரும்னா உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 400க்கு மேல 6000 ரூபாய் வரும். இந்த மாதிரி அடிப்படையில தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரே பிக்ஸ்டு ரேட்டா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 200 யூனிட் ஃப்ரீனா அந்த 200 யூனிட்டை கழிச்சு போட்டு 200ல இருந்து 400வது யூனிட் வரையும் ஒரு காசை கால்குலேட் பண்ணி 400ல இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடியது வரையும் ஒரு காசை கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்ம எப்பயுமே எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். உங்களுடைய கரண்ட் பில் பாத்தீங்கன்னா இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். அடுத்து நிறைய பேர் ஒரே மாதத்துல, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அதாவது ரொம்ப நாளாகவே அதை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு முறை எடுங்க, எங்கனால 2 மாசத்துக்கு சேர்த்து வச்சு கட்ட முடியல. ஏன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க 200 யூனிட்டுக்கு மேல வந்தா இவ்வளவு காசு, 400 யூனிட்டுக்கு மேல வந்தா இவ்வளவு காசு, 800 யூனிட்டுக்கு மேல வந்தா இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு யூனிட் என்ன இது காசு உங்களுக்கு ஏறிட்டே போகுது. 4000 ரூபா 6000 ரூபா 8000 ரூபான்னு ஏறிட்டே போகுது. இப்படி ஏறும் போது என்ன ஆயிருது, அவங்களுக்கு கொஞ்சம் சுமையா இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க ரீடிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. 2 மாசத்துக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. சிலர் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை தான் இனிமேல் கரண்ட் பில் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கிறாங்க. அது இல்லாம 500 யூனிட்டுக்கு மேல வராதவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி கிடையாது. 2 மாசத்துக்கு சேர்த்து உங்களுக்கு வரக்கூடிய கரண்ட் 500 யூனிட்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இல்ல 500க்கு மேல வந்தா 100 யூனிட் ஃப்ரீயா தவிர மாசம் எடுக்கிறத பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. அததான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாசம் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே போகாத அளவுக்கு காசு கம்மியா கிடைக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்றவங்க 1000 யூனிட்டுக்கு மேல எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிருது, டபுள் ஆயிட்டு போகுது காசெல்லாம். அதெல்லாம் எங்கேயோ போயிடுது. மாசம் 2000 3000 எல்லாம் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குன்னா இந்த ஏசி யூஸ் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். பொதுவா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துல மாசத்துக்கு 2 மாசத்துக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு எப்படியும் ஒரு 450 70 அந்த மாதிரி வந்துடும். அவ்வளவுதான் பார்டருக்குள்ளதான் வரும். 500க்குள்ளேயே தப்பிச்சிருவாங்க. ஆனா ஏசி யூஸ் பண்ணா என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏசி நல்ல கரண்ட்டை யூஸ் பண்ணுதுங்கிறனால. அது இல்லாம பாத்தீங்கன்னா சிலர் இண்டக்ஷனை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இண்டக்ஷனை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். அதே மாதிரி மைக்ரோ ஓவன் அவங்களுக்கு ரெகுலரா யூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும். இப்ப எல்லாம் நிறைய பேர் பேக்கிங்கே வீட்டுல இருந்தே பண்ணி கொடுத்துறாங்க. வீட்டுல இருந்தே ஏதாவது செஞ்சு அதை ஆன்லைன்ல போட்டு அது மூலமாவே விற்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், வீட்டு கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு சலுகை இருக்காது. முதல் 100 யூனிட் தவிர மிச்சது எல்லாமே நல்லாவே காசு வாங்குவாங்க. அதுவும் 1000 யூனிட்டுக்கு மேல போனா டபுள் சார்ஜ் போயிட்டு தான் இருக்கும். அதனாலதான் என்ன கேக்குறாங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை கேக்குறாங்க. வேற எதுக்கும் இல்ல, முக்கியமா ஏசி யூஸ் பண்ணுனா கூட நமக்கு மாசத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுத்தா மட்டும்தான் நமக்கு 500க்குள்ள வரும். ஏசி யூஸ் பண்ணாமே 400ல இருந்து 450 எங்களுக்கு வந்துருது. அப்ப ஏசி யூஸ் பண்ணா என்ன வரும்,
700 வந்துடும். நார்மலா இன்னைக்கு சிட்டி லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி இல்லாம இல்ல, என்ன இருக்கோ இல்லையோ வாடகை வீட்டுலதான் எல்லாரும் இருக்காங்க, ஆனா ஏசி இருக்குது. அதனால ஏசிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப பிரதானமான ஒரு பொருளா மாறிடுச்சு. அது எல்லாருமே யூஸ் பண்றாங்கிறதுனால கரண்ட் பில் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம், என்னதான் கோரிக்கை வைத்தாலும் இது வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க. இது செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது அப்படிங்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப சூடு ஆகக்கூடிய ஊர்கள்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கியமா சென்னை தான் நம்ம சொல்லணும். சென்னை, மதுரை இந்த மாதிரி ஏரியால, ஈரோடு, இங்கெல்லாம் ஏசி வந்து பகல்லையே போடாம புழங்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. அவ்வளோ இருக்கும்போது, ஹீட் இருக்கும்போது நம்ம வேற வழி இல்லாம ஏசி போட வேண்டியதா போயிருது. இரவு நேரத்துல ஏசி இல்லாம தூங்கவே முடியறது இல்ல. அப்புறம் எப்படி நம்ம வந்து 500 யூனிட்ல மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு டவுட் என்ன கேக்குறாங்கன்னா எல்லாருன்னா, இப்ப நம்ம வந்து இந்த மாசம் 500 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அடுத்த மாசம் வந்து 500க்குள்ள வந்தா எங்களுக்கு எப்படி வந்து காசு வந்து கட்டணும்? ஒரு தடவை தாண்டிட்டாவே நாங்களுக்கு லைஃப் லாங் வந்து நாங்க வந்து 200 யூனிட் ஃப்ரீ இல்லையான்னு கேக்குறாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதந்தின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இதை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தடவை நமக்கு 500 யூனிட் தாண்டிடுச்சு அப்படின்ட்டா லைஃப் லாங் நம்ம வந்து 500க்குள்ளேயே வந்தாலும் கூட நம்ம 500க்கு மேலதான் இருக்கிற காசை கட்டணும், நமக்கு ஃப்ரீ யூனிட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாசம் 500க்குள்ள வந்தா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, இல்ல அடுத்த 2 மாசத்துல எச்சா வந்து அந்த ஒரு மாசத்துலதான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இருக்காதோ தவிர, மற்றபடி எப்ப 500க்குள்ள வந்தாலும் 200 யூனிட் ஃப்ரீயாவே நீங்க வாங்கிக்கலாம். 500க்கு மேல போகும்போது 100 யூனிட் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அதனால வந்து ஒரு மாசம் எச்சு ஒரு மாசம் கம்மியா இருந்தா பரவாயில்ல. முக்கியமா இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து கொஞ்சம் எச்சா யூஸ் பண்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அது இந்த மாசம் தான் நமக்கு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 10ஆம் தேதி இருந்துச்சு பாருங்க, மே 10ஆம் தேதி. மே 10ஆம் தேதியில இருந்துதான் இது நடைமுறையில இருக்கு. அப்ப மே 10ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கினவங்கள என்ன ஆவாங்கன்னா அவங்கள காசு கட்டி தான் ஆகணும். அவங்க அதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்க தான் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு 200 யூனிட்லாம் ஃப்ரீ கிடையாது, 500க்குள்ளேயே இருந்தாலும் கூட. ஆனா மே 10க்கு அப்புறம் இந்த அறிவிப்பு வந்துருச்சு, கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால மே 10ஆம் தேதி 10 மணில இருந்துதான் யாருக்கெல்லாம் ரீடிங் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃப்ரீ வந்து இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும், கரெக்டா வெயில் காலத்துல இது வந்திருக்கே, நமக்கு இந்த மாசம் 500 வேற தாண்டிடுச்சு, நம்ம இந்த மாசமே வந்து அந்த 200 யூனிட் ஃப்ரீ வாங்காதனால நமக்கு எப்பயுமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. முதல் தடவை வாங்குறது வாங்கல அப்படிங்கறதுல அவங்க நோட் பண்ண போறது இல்ல. 500க்குள்ள இருக்கா இல்லையான்னு பார்த்து அந்தந்த மாசம் கொடுக்க போறாங்க. முதல் தடவை வாங்காட்டாலும் நீங்க அடுத்தடுத்த மாசம் என்ன பண்ணலாம், 500க்குள்ள இருந்தா நீங்க வாங்கி கொள்ள முடியும். அதனால வந்து இது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்க எப்ப வேணா எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பொதுவா எவ்வளவு யூனிட் கரண்ட் பில் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.